ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் டைமில் நான் வந்துட்டு மீல் மேக்கர் வச்சுட்டு ஒரு கிரேவி பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆயில் வந்துட்டு கரெக்டான அளவு ஊற்றிக்கோங்க. அதில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நான் எடுத்துருக்கிற மீல் மேக்கர் அளவுக்கு ஆனியனும் தக்காளியும் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சேம் நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைப்போம், இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கரை போட்டுட்டு தேவையான அளவு வந்துட்டு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் போட்டுட்டு நீங்கள் மீன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் தான் எடுத்துருந்தேன், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் நான் போட்டேன், வேறு எந்த மசாலாயும் நான் ஆட் பண்ணல. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மூடி ஒரு 3 விசில் விடுற அளவுக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சப்பாத்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவில் எப்பவும் போல் ஆயில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அதை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தது. சூப்பராக இருந்துச்சு. நான் உண்மையிலே சாப்பிட்றதுக்கு பீட்ரூட் சப்பாத்தி மாதிரியெல்லாம் இல்லை, சேம் நம்ம எப்போவும் சப்பாத்தி போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணி புதுசாக தான் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்